வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்தியன் ஆர்மியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, வித் உங்களுக்கான ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். வித் எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட்டில் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து நமக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபயர்மேன், ட்ரேட்மேன், கிளர்க் அதாவது போன்ற இந்தியன் ஆர்மியில் வந்து குக் போன்ற நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து 25 வயசு வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 194 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வித் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற இடத்துலையே உங்களுக்கான போஸ்டிங் வந்து போடலாம். இது வந்து ஆன்லைனில் வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைனில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஆஃப்லைன்லேயும் நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறோமோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து மாற்றி அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஜோனுக்கு அனுப்புனீங்களோ அந்த ஜோனில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்கள் ஆந்திர பிரதேசத்தில் அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆந்திர பிரதேசத்தில் மட்டும்தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அங்கே போய் தான் உங்களுக்கான எக்ஸாமே நீங்கள் வந்து எழுதுகிறாப்புல இருக்கும். நான் அதை வந்து உங்களுடைய வீடியோக்கு லாஸ்ட்டில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டண்டான டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து 4 அக்டோபர் 2025 வந்து அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து 24 அக்டோபர் 2025 வந்து நமக்கு வந்து லாஸ்ட் டேட். அதாவது உங்களுடைய போஸ்ட்டு போடுறது வந்து நீங்கள் வந்து 24ஆம் தேதி வந்து உங்களுடைய போஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற ஜோனில் வந்து இருக்கணும். அதாவது ஆந்திர பிரதேசத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் உங்களுடைய போஸ்ட் வந்து 24ஆம் தேதி வந்து ரீச் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த எக்ஸாம் டேட் வந்து நமக்கு வந்து குறிப்பாக சொல்லலை. வித் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எதுலேயுமே நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாமுக்கு வந்து தேவை கிடையாது. குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10th 12th படிச்சிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். வித் எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபயர்மேனை தவிர மிச்ச எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் 12th 10th முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி தான். ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு மட்டும் கூடுதலாக நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதுவும் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம். இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து வயசு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஜோனில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜோனில் வந்து, அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து பெங்களூரில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு வீடியோ கீழே கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து எவ்வளோ வேக்கன்சி, என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், கமாண்டோ நியூ டெல்லியில் வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான நோட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்ட்டு போடுறாப்புல இருக்கும். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் டெல்லியில் தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் டெல்லியில் தான் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷனுமே மோஸ்ட்லி டெல்லி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வித் இந்த இடத்துல ஃபயர்மேன் எவ்வளோ வேக்கன்சி, குக்குக்கு எவ்வளோ வேக்கன்சி, ட்ரேட்மேனுக்கு எவ்வளோ வேக்கன்சி, வித் உங்களுடைய யூஆர் இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஜோனில் நீங்கள் எந்த ஜோனுக்கு வேணாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு ஆள் ஒரு போஸ்டிங்க்கு தான் அப்ளை பண்ண முடியும். எல்லா போஸ்டிங்க்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஒரு ஆள் வந்து ஒரு போஸ்டிங்க்கு மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பேஜ், அதாவது உங்களுடைய நேம் எல்லாம் எதில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து 2 அட்ரஸில் வந்து இந்த இடத்துல நீங்கள் எந்த ஜோன், அதாவது சொன்னேன் பார்த்தீங்களா, பெங்களூரில் அப்ளை பண்ணலாம், சென்னையில் அப்ளை பண்ணலாம், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், ஆந்திர பிரதேஷ், அப்படி எந்த இடத்துல வேணாச்சும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான அட்ரஸ் வந்து உங்களுக்கு சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனுமே கொடுத்துருப்பாங்க. அதாவது வேக்கன்சிக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எலக்ட்ரிஷியனுக்கு வந்து நீங்கள் வந்து 10th 12th கேட்டகரி வந்து படிச்சிருக்கணும். வித் ஐடிஐ ஃபீல்டில் வந்து நீங்கள் இருக்கணும். அதாவது எலக்ட்ரிஷியன் ஃபீல்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் வந்து டெலிகாம்க்கு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10th 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்.
வித் ரெகுலர் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான டெஸ்ட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபயர்மேனுக்கு மட்டும் நீங்கள் படிச்சிருந்தீங்க, அதாவது ஃபயர்மேனில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கூடுதல் பெனிஃபிட் வந்து ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மிச்சம் யாரும் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் ஃபெயில் ஆயிடுவீங்க. அதில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பம்ப் ஆப்ரேட்டிங், அதாவது தீயணைப்பானில் உங்களுடைய பம்ப் ஆப்ரேட்டிங் வந்து எப்படி இருக்கும், வித் அதுக்கான நேம்ஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான டெஸ்ட் வந்து நடக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபயரை பற்றின எதுவும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் மட்டுமே அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஒரு ஆள் ஒரு போஸ்டிங்க்கு ஒரே ஜூனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேறு எந்த இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது. ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு போஸ்டிங்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வித் ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. 165 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம், அதாவது மினிமம் 50 கிலோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து 81.5 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுவே நீங்கள் விரிவடையும் போது 85 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் ஃபயர்மேனுக்கு வந்து உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து 63.5 கிலோ வெயிட்டை வந்து நீங்கள் வந்து 183 மீட்டருக்கு 96 செகண்டில் வந்து தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபயர்மேனுக்கு அப்ளை பண்ணால் நீங்கள் இந்த இது வந்து கண்டிப்பான முறையில் பண்ணியிருக்கணும். உங்களுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். வேறு எதுவும் நீங்கள் யார் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான வீடியோஸ் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கான எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே தனித்தனி எக்ஸாம் தான். அதாவது நீங்கள் 10th இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 கொஸ்டின் 150 மார்க்கு. வித் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து 150 கொஸ்டின் 150 மார்க் இருக்கும். அதுவே நீங்கள் வந்து டெக்னீஷியன் ட்ரேட் அப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஆக்டிடிவ் வித் இங்கிலீஷ், அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கான உங்கள் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான ஜென்ரல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த கொஸ்டினுக்கான, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து 2 அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கான அட்ரஸ், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற ஜோனுக்கான அட்ரஸ் வந்து அந்த இடத்துல கொடுக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொடுக்கணும். இந்த இடத்துல உங்களுடைய நேம், இந்த இடத்துல உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஏஜ் வந்து உங்களுடைய டேட், மந்த் வித் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காம உங்களுடைய டேட் வந்து இப்போ வந்து 2002 நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைம் படி 23 வயசு வித் 6 மந்த் 12 டேஸ் இப்படி சொல்லி தான் உங்களுடைய ஏஜை வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி உங்களுடைய இயர் என்ன, உங்களுடைய மந்த் என்ன, டேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஜென்ரல் வந்து நீங்கள் வந்து மெயில் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. நேட்டிவிட்டியில் வந்து நீங்கள் வந்து இந்தியன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ரிலீஜன் வந்து நீங்கள் கிறிஸ்டினா, முஸ்லீமா, ஹிந்துவா அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் வசிச்சுக்கிட்டு இருக்க உங்களுடைய அட்ரஸ் வந்து கொடுக்கணும். கரெக்டாக அட்ரஸ் வந்து கொடுங்க. உங்களுக்கான அட்ரஸில் தான் உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து கொடுத்து விடுவாங்க. அதாவது போஸ்ட்டில் தான் உங்களுக்கான அட்மிட் கார்டு வரும். உங்களை கான்டாக்ட் எது பண்ணுறதா இருந்தாலுமே போஸ்ட்டில் தான் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பின் நம்பர், ஸ்டேட்டு, மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருங்க. பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து ரெண்டுமே ஒன்றா இருந்தால் மேலே இருக்கிறது அப்படியே கீழே எழுதிருங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸை வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க. கீழே வந்து உங்களுடைய கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. யூஆரா, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, இடபிள்யூகிஸா, இல்லை வேறு எதுவும் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து உங்களுடைய ஏஜை வந்து உங்களுடைய கேட்டகரியை வந்து நீங்கள் எழுதிருங்க. இதுதான் உங்களுக்கான லிங்க்கு. வித் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து எப்படி போஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு உங்களுடைய ஜோன் எந்த ஜோனில் அப்ளை பண்ணுறீங்களோ, அதாவது நீங்கள் பெங்களூரில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஹைதராபாத்தில் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மேலே வந்து போஸ்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய அந்த சென்டர் நேமை வந்து நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பான முறையில் எழுதியிருக்கணும். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பற்றின வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.